வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரோமன் ரெயின்ஸோடைய கான்ட்ராக்ட் இஷ்யூ தாங்க ஒவ்வொரு நாளும் பல பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் இப்போ சேலரி கேட்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் எனக்கு ஒரு 160 கோடி ரூபா சம்பளமாக தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இங்கே கேட்குறது புரியுது. இப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு படம் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டருமே 200 கோடி ரூபா கேட்கும்போது ரோமன் ரெயின்ஸ் பாப்புலரான ஆள். அவர் 160 கோடி ரூபா கேட்குறது பிரச்சனை இல்லைன்னு. ஆக்சுவலி இவங்க ஒருத்தர், ஆனால் டபிள்யூடபிள்யூ இவர் மட்டும் இல்லை, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கேட்குற விதத்தில் ஒரு சில நியாயங்கள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போடுற ஷூவை விற்கிறீங்க, டிஷர்ட்டை விற்கிறீங்க, நான் லைட்டாக நடந்து வேர்வைப்பட்டால் கூட அதையும் நீங்கள் மெர்கெண்டைல் சைடில் ரோமன் ரெயின்ஸோட வேர்வை அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறீங்க. இதை தவிர்த்து நான் போடுற மாலையை விற்கிறீங்க, ஸோ எல்லா காஸ்ட்யூமே விற்கிறீங்க, நான் சைன் போடுறதை விற்கிறீங்க, ஈவன் நீங்கள் கேமில் கூட என்னை ஃபோய்ஸ் காட்டி விற்கிறீங்க. இப்படி என்னை எல்லா விதத்துலையும் அட்வர்டைஸ் செஞ்சு நீங்கள் பல மடங்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த வருமானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. டிகேஓ குரூப்ஸ் கொடுக்கறதுக்கு மனம் இருக்குது. பட் ஆனால் அவங்க கேட்குற கேள்வி ட்ரிபிள் ஹெச் என்னதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்பீரன்ஸ் கொடுப்பாரு? மற்ற ரசலில் செத்ரான்ஸாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், அவங்க ஒரு வீக் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஈவன் ராண்டி ஆர்டனே வைங்களேன், அவர் கிட்டத்தட்ட டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலே சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் ரசல்மனி அவுட்டாக சம்மர்ஸ்லாம் டைமில் தான் வராரு, அதுக்கப்புறமா இடையில வராரு, காணாமல் போயிடறாரு. இந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் நிறைய எபிசோடில் பங்கேற்க மாட்டேக்காரு. அவருக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி தான். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இஸ் கோட். அவர் இருக்கும்போது கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுக்குற சேலரியை டபிள்யூடபிள்யூ சம்பாதிச்சிடலாம், அதுக்குள்ள 3 மடங்கே சம்பாதிச்சிடலாம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இவ்வளவு கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ டிகேஓ குரூப்ஸ்லேருந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 கோடி ரூபா சேலரி கேட்டிருந்தாரு. அதாவது 20 மில்லியன் எனக்கு சேலரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார்ல. அது பேச்சுவார்த்தையின் முடிவில் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க லாக் பண்ணியிருக்கிறாங்களா. இந்திய மதிப்பில் 130 கோடி, அதாவது 15 மில்லியன் சேலரி தாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் அவருடைய சேலரி 3 மடங்காக உயர்ந்திருக்குது. அதாவது 2022 வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோட சேலரி 5 மில்லியன். அந்த 5 மில்லியன் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அப்போ 2022 நான் ரொம்பலாம் தள்ளியெல்லாம் போல. அப்போ பிராக் லெஸ்னர் தான் பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் 6 மில்லியன்லாம் சேலரி வாங்கிட்டு இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் 3 மில்லியன் 5 மில்லியன் அளவுக்கு தான் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அடுத்த 2 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு சேலரி வாங்கியிருக்காருன்னா பெரிய விஷயம். ஈவன் பிராக் லெஸ்னர் இப்போ திருப்பி வந்தால் கூட இவ்வளோ சேலரி கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் மக்கள் மத்தியில் நல்ல ஃபேமாக இருக்காரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸை டபிள்யூடபிள்யூ வளர்த்து விட்டுட்டாங்க. இனி அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு விட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேட்குற சேலரியில் கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ 15 மில்லியன் கொடுக்குறோம், அதாவது 130 கோடி ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் இடையில் இருந்த அந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் ரோமன் ரெயின்ஸ் மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு வந்துடுவார். சரிங்களா, எங்கேயும் போக மாட்டார். லிவ் மார்கனுக்கு இப்போதைக்கு இன்ஜுரி ஆகிருக்குது. ஒரு 6 மாதம் அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி பேசிட்டோம். லிவ் மார்கனை பற்றி டபிள்யூடபிள்யூ பற்றினா நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே இப்போ சொதப்பிடுச்சுன்னு. இப்போது லிவ் மார்கனுக்கு இன்ஜுரி ஆனதுனால அவங்களுக்கு போட்டு வச்ச பிளான் எல்லாம் சொதப்பிட்டு, அண்ட் நிக்கி பெல்லா கூட ஒரு ஸ்டோரி, அவங்க ராட்ரிகஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க. எவல்யூஷனில் டாக் டீம் மேட்ச் வைக்கணும். அண்ட் இயோ ஸ்கை கூட ஒரு ஃபியூடு. இதே மாதிரி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டாமினிக் கூடிய ஒரு ஃபியூடுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு இன்ஜுரி ஆனதுனால எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, லிவ் மார்கன் கிட்ட ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை லிவ் பண்ணுற விஷயமா இருக்குது. அதாவது ராட்ரிகஸ் அவங்களுடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அவங்க பார்ட்னர் இன்ஜுரி ஆனதுனால ரீக்ளீஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதில் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஐடியா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி இன்ஜுரி ஆகும்போது இன்னொரு பார்ட்னர்கிட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மேபி டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இப்போது ரக்ஸன் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் அண்ட் ராட்ரிகஸுக்கும் பிடிக்காத மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்டோரியை கொஞ்சம் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ரக்ஸனே கிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்து ரக்ஸனே அண்ட் ராட்ரிகஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்கலாம். அப்போ லிவ் மார்கன் வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போகலாம். இதை தவிர்த்து இன்னொரு சில செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, டபிள்யூடபிள்யூ இந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரிட்டையர் பண்ணதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் உண்மையிலே சாபக்கேடுங்க. ஏன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் இருந்த பல பேர் இன்ஜுரினால தான் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, இப்போ டபிள்யூடபிள்யூ எக்கச்சக்க டைட்டில் இருக்கிறதுனால இந்த டைட்டில் ரன்னிங் கொண்டு போக முடியலையா. ஏன்னா உமன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் 2 டைட்டில் கொண்டு வந்ததுனால இந்த டைட்டிலுக்கு ஸ்டோரி லைன் கொண்டு போக முடியலை. ஸோ அதனால் ரிட்டையர் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.
உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் ஹெச் பண்ண ஒரு தப்பு தான் இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்து நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது ஓகே. வின்ஸ் மெக்மஹன் இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார்ப்பா, அவர்லாம் டிவியில் ஆடியன்ஸ் தான் மெயின் சொல்லிட்டு டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவார், அதிகமான காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இதில் கூட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது இப்போது ஒரு முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, பணக்கார நாடு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எதை சொல்லுவீங்க? ஐரோப்பா நாடை சொல்லுவீங்க, இதான் லண்டன் அவங்களாம் பணக்கார நாடு அப்படின்னு. இதே மாதிரி சவுதி அரேபியாவும் நீங்கள் பணக்கார நாடை சொல்லுவீங்க. ஏழ்மை நாடுனா நம்ம இந்தியா ஏழ்மை நாடு தானே, அமெரிக்கா பணக்கார நாடு தான். ஸோ டபிள்யூடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஏழ்மை நாட்டுக்கிட்ட நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், பணக்கார நாடுகிட்ட டிவியில் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் நீங்கள் வந்து ராவை மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியும், ஸ்மாக் டவுனை வந்து டிவியில் பார்க்கலாம், எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம், எது வேணாலும் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம். அண்ட் என்எக்ஸ்டியும் அப்படி தான். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகுதுங்க, டிவியில் தான். அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த அளவுக்கு விரும்பலை, அதனால் டிவி தான். அதே மாதிரி சவுதி அரேபியாவிலும் டிவி தான். அதாவது பணக்கார நாடு முழுக்க டிவி, ஏழ்மை நாடு ஃபுல்லாக நீங்கள் காசு கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். ஈவன் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூரோப் கண்ட்ரியில் கூட ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறனால மீண்டும் டிவி டெலிகாஸ்டிங் போயிட்டாங்க. இப்போ நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கும் டிவியில் ஏறால வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். நான் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கே வந்து இதை பற்றி ஒரு மெசேஜ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை ரீட்வீட் பண்ணணும். நிறைய பேர் ரீட்வீட் பண்ணும்போது ட்ரிபிள் ஹெச்சுக்கு அந்த மெசேஜ் வந்து கண்ணில் போடும். அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்லுவார்ல. நாங்கள் சொல்லுவோம்ல, நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம், டிவியில் தான் பார்க்க முடியும், எங்களால் 149 ரூபா அப்படிங்கிறது பெரிய விஷயம், நாங்கள்லாம் சின்ன பசங்க தான் அதிகமாக வந்து ரெஸ்லிங் பார்க்குறோம், பெருசாக வளர்ந்தவங்களாம் அதிகமாக பார்க்குறது இல்லை, பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் குழந்தைகள் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ டிவியில் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அண்ட் ட்ரிபிள் ஹெச்சுக்கு டேரக்ட்லி, ஏன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்து இப்படி இந்தியாவில் எங்களுக்கு ஷோ வேணும் அப்படின்னு கேட்டு ட்ரிபிள் ஹெச் ரிப்ளை பண்ணி ஷோலாம் நடத்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு லைவாலாம் டபிள்யூபிள்யூ வந்து டிவியில் போட்டாங்க, எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஈவினிங் 4 மணிக்கு ஒருக்கா டிவியில் போட்டோன்னா டிவியில் பார்க்க திருப்தி இருக்கும்ல, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். காய்ஸ், இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் யோ ஸ்காய்க்கு ஆப்பனண்ட் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கலாம். சில பேருக்கு வந்து யாராக இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் படி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்காய்க்கும் ஆஸ்காக்கும் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி உங்களுக்குள்ள உமன்ஸ் டைட்டிலுக்காக ஸ்டோரி லைன் போயிருக்கு, என்எக்ஸ்டியில் போயிருக்குது, நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஸ்காவும் யோஸ்காயும் டேமேஜ் கண்ட்ரியில் டீமாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்குல்ல. அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூடாக கொண்டு போகலாம். டபிள்யூடபிள்யூ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் இதை தான் பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் டபிள்யூடபிள்யூ பண்ணி பண்ணுறாங்கன்னு. கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரான அட்லாண்டாவில் வந்து அவருடைய கடைசி மேட்ச் ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒன் மோர் ஸ்பியர் ஒன் மோர் மேட்ச்னு சொல்லியிருக்காரு. மேபி இது கண்டினியூ ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது எல்லாருமே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கோல்டுபர்க் டபிள்யூக்கு ரிட்டன் ஆனதுக்கப்புறமா இந்தியா அப்படி தான், இப்போவும் அப்படி தான், ரிட்டன் ஆனதுக்கப்புறமா ஒரு சண்டை போட்ட எந்த மேட்சுமே லென்த்தான மேட்ச் கிடையாது, எல்லாமே ஷார்ட் பீரியட் மேட்ச்சு. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட நடந்தது 6 நிமிஷம், பாபி லாஸ்லி கூட நடந்தது 11 நிமிஷம், அதுதான் லென்த்து. அடுத்து பாபி லாஸ்லி கூட 7 நிமிஷம், அடுத்து ட்ரூ மேக்கிண்டர் கூட 2 நிமிஷம், பிரான் ஸ்ட்ரோமன் கூட 2 நிமிஷம், அடுத்து ஃபீல்டு கூட 3 நிமிஷம், டாப் சிக்லர் கூட 1.50 நிமிஷம், அண்டர்டேக்கர் கூட 8 நிமிஷம், ப்ராக் லெஸ்னர் கூட 4 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான மேட்ச். ஸோ அப்போ இந்த மேட்ச் எப்படி இருக்கும்? இது ஃபைனல் மேட்ச் ஆச்சு, அதனால் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த மேட்ச் வந்து ஷார்ட்டாக முடியுமா அல்லது லென்த்தாக முடியுமா இல்லை எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோல்டுபர்க்கோட மேட்ச்னாலே ஷார்ட்டாக தான் முடியும். பட் ஆனால் கோல்டுபர்க்க ஷார்ட் பீரியடில் ஒருவேளை குந்தர் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற மாதிரி இருந்ததுன்னா ஷார்ட் பீரியடில் குந்தரை வீழ்த்து வரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா குந்தர்லாம் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவர், மேட்ச்சை லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறவர். குந்தர் வெர்சஸ் கோல்டுபர்க் எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரில.
ஓமாஸுக்கு WWE வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் கொடுத்துருக்காங்களாம். அதாவது மல்டியர் கான்ட்ராக்ட், ஒரு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காராம். நீங்கள் கேட்கலாம், எப்பா ஓமாஸ் WWEல கடந்த 3 வருஷமாக சண்டையே போடலப்பா, அவருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் சைனிங் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி ஓமாஸ் வந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அங்கெல்லாம் வறுமை ரொம்ப அதிகம். அங்கேருந்து இப்போ WWE வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே இருக்கிறதுலே WWE ரெஸ்லர்ஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்பவே கம்மியான சேலரி தான் ஆஃபர் பண்ணாங்க. அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு வறுமையில் இருக்கிறாரு. ஸோ இந்த சேலரி அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதெல்லாம் அவருக்கு பெரிய கோடிக்கணக்கில் வாங்குறதுலாம் பெரிய விஷயம். அதனால் WWEல பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரொம்பவே குறைஞ்ச சேலரி வாங்கினதுனால ஓமாஸை WWE பார்த்தீங்கன்னா மீண்டும் ரீசைனிங் பண்ண வச்சுட்டாங்க. சரி, குறைஞ்ச சேலரியில் நீங்கள் ரீசைனிங் பண்ண வச்சுட்டீங்க, இவரை வச்சு ஏதாவது பிளான் இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் செத்ரோலன்ஸ் டீமில் சேர்த்து விட்ருலாங்க. ஏன்னா அங்கே தான் எல்லாமே ஜெயஞ்சாட்டிக்காக இருக்கிறாங்க. ஓமாஸும் சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.